ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 1998 ஒரு அமெரிக்கன் சூப்பர் நேச்சுரல் டிடெக்டிவ் த்ரில்லர் படமாக வெளியான ஃபாலன். இப்போ அந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். கண்ணுக்கே தெரியாத ஒரு கொலைகாரன், அவன் பண்ணுற தொடர் கொலைகள், இந்த கொலைகளுக்கெல்லாம் காரணமான அந்த குற்றவாளி யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குற டிடெக்டிவான படத்துடைய கதாநாயகன் இறுதியாக என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சார். இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவுடைய பேர் ஜான் ஹாப்ஸ். இவர் ஃபிலடெல்ஃபியா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிடெக்டிவாக இருக்கிறார். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஆள் நம்மளை கட்டையை வச்சு அடித்து நம்ம மயங்கி விழுந்து அப்படியே தவழ்ந்துக்கிட்டு போனால் நம்ம நிலைமை எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பனி படர்ந்த ஒரு இடத்துல அந்த மாதிரி தவழ்ந்துக்கிட்டு வர்றாரு. இவர் யார், எதுக்காக இப்படி வந்து ஊர்ந்துக்கிட்டு வர்றாரு அப்படிங்கிறதே அப்போ நமக்கு தெரியல. அப்போ வாய்ஸ் ஓவரில் ஒரு டைலாக்கையும் சொல்கிறாரு. ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங் அபவுட் த டைம் ஐ ஆல்மோஸ்ட் டைட் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் ஒன்று வருது. அங்கே அப்படியே கட் பண்ணால் ஃப்ளாஷ்பேக்கு போது படம். இவர் எட்கர் ரீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் கில்லர், வரிசைக்கு பல கொலைகளை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை கடைசியாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு கைது பண்ணுது. அதுக்கு நம்ம ஹீரோ தான் முக்கியமாக ஹெல்ப் பண்ணுது. இப்போ அந்த எட்கர் ரீஸுக்கு நாளைக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட போகுது. எப்பயுமே நாளைக்கு மரண தண்டனை அப்படின்னா முதல் நாள் அந்த கைதிகளை பார்த்து சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசுகிறதுக்காக நம்ம ஹீரோவும் அங்கே போகிறாரு. இப்படித்தான் கதை ஆரம்பிக்குது. ஆனால் இவங்க நினச்ச மாதிரியே மறுநாள் அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனையும் கொடுத்தாச்சு. ஆனால் அவன் இறந்து போனதுக்கப்புறமும் இதே மாதிரி அந்த சைக்கோ கில்லர் பண்ணுற எல்லா விஷயங்களும் அதே டெம்ப்ளேட்டில் வரிசைக்கு கொலைகள் நடக்குது. இது போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய ஷாக்காக இருக்குது. ஏங்க, நம்ம ஒரு சைக்கோ கில்லர் கொலை பண்ணான் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சிட்டோம், அவனுக்கு மரண தண்டனையும் கொடுத்தாச்சு, அவன் இறந்து போயிட்டான். நம்மளுடைய கேஸ் படி எங்கேயுமே அவனுக்கு ஒரு கூட்டாளி இருந்ததாகவோ இல்லை ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் அந்த கொலைகள்லாம் வரிசைக்கு பண்ணதாகவோ எந்த ரெக்கார்டுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவன் இறந்துட்டான்னா அந்த கொலைகள்லாம் நிற்கணுமா இல்லையா? அவனுக்கு கூட்டாளியும் கிடையாது. அப்படி இருக்கும்போது யார் இதெல்லாம் பண்ணுறது அப்படின்னு ஒரு கேள்வி. ஹீரோவை பொறுத்தளவுக்கு இல்லைங்க, வேற யாரோ ஒருத்தர், அதாவது புதுசாக இப்போ வந்த எவனோ ஒரு கொலைகாரன் அதே பேட்டர்னில் அதே மாதிரி டெம்ப்ளேட்லேயே கொலைகள்லாம் பண்ணோம் அப்படின்னா அடுத்து நம்மளும் வந்து ஒரு பெரிய நபராக வெளியே தெரியலாம் அப்படிங்கிறதுக்காக எவனோ பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஹீரோவுக்கு. இதே தருணத்தில் இன்னொரு டிடெக்டிவ், அவர் ரொம்ப ஃபேமஸாக இருந்த ஒரு டிடெக்டிவ், ரொம்ப நல்ல மனுஷன், ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு சொல்லி அதுக்காக விருதையும் வாங்கின ஒரு மனுஷன். அவரும் இதே மாதிரி ஒரு தொடர்ந்து நடக்கக்கூடிய கொலை வழக்கு, அந்த கேஸில் ஒரு குற்றவாளியை பிடிச்சி கொண்டு வந்து ஒரு சைக்கோ கில்லருக்கு மரண தண்டனை வாங்கி கொடுக்குறாரு. இதே மாதிரியே அந்த கொலைகாரன் இறந்ததுக்கு அப்புறமும் அந்த கொலைகள் திருப்பி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அப்போ இருந்த போலீஸுடைய சந்தேகம் எந்த டிடெக்டிவ் அந்த சைக்கோ கில்லரை அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்து சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தினாரோ அவர் மேலே விழுகுது. அவனை பற்றி அதிகமாக எல்லா விஷயங்களையும் விசாரித்து கேஸில் எல்லாத்தையும் ஃபைல் பண்ணது இவர் தான். இப்போ அவன் இறந்து போனதுக்கப்புறம் அதே மாதிரி கொலைகள்லாம் திருப்பியும் கண்டினியூ ஆகுது அப்படின்னா இந்த ஆளுக்கு தான் ஏதோ தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போலீஸ் கடைசியில் அவரையே கார்னர் பண்ணி வேறு வழியே இல்லாமல் கடைசியில் அவருக்கு சொந்தமான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு வீடு, அந்த வீட்டில் போய் அவரே தற்கொலை பண்ணி இறந்து போயிடுறார். ஆனால் அந்த நபருக்கு கிரீட்டா மெலினோ அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருக்கா அப்படிங்கிற விஷயம் வந்து ஹீரோவுக்கு தெரிய வருது. இதை பேஸ் பண்ணி நம்ம இறந்து போன அந்த அவார்டு வாங்கின அந்த டிடெக்டிவ் எந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் கேஸை டீல் பண்ணாரோ அதே மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம டீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒருவேளைக்கு அவருடைய மகக்கிட்ட போய் நம்ம கேட்டால் நமக்கும் ஏதாவது சில வந்து ஐடியாஸோ இல்லை க்ளூஸோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த மிலனோவை பார்க்குறதுக்காக இவர் போகிறார். அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்க ஹீரோவை பார்த்த உடனே ஒரே ஒரு விஷயம்தான் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் வழக்கமாக ஒரு கேஸ் எடுப்பீங்க இல்லையா, ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற கேஸ் நார்மலாக எப்படி பண்ணுவீங்களோ அந்த மாதிரி கேஸ் இது கிடையாது. இதை பற்றி நான் அதிகமாக பேசக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது, தயவு செஞ்சு என்னை புரிஞ்சுக்கங்க. இந்த கேஸை தயவு செஞ்சு கைவிட்டுட்டு நீங்கள் கிளம்பிடுங்க. இதை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், இல்லை உங்கள் உயிருக்கே கூட இது உழவ செல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹீரோவுக்கு என்னதான் அவங்க சொன்னாலும் எப்படி ஒரு கொலைகாரன் இறந்ததுக்கப்புறமோ அந்த கொலைகள் திருப்பி நடக்கும், அதுவும் எவனுமே சிக்கலை, யாரை பிடிச்சாலும் அடுத்தடுத்து அவங்க இறந்துக்கிட்டே வர்றாங்க. அப்போ கொலைகாரன் உண்மையாகவே யார் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இவருடைய மைண்டில் எழுப்புறாரு. இதுக்கான விடை தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய இயக்குனரான கிரீகரி ஹாப்லெட் அவருடைய காட்சி அமைப்புகள். இந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே பண்ணது வேறு நபர், ஆனால் டைரக்ட் பண்ணது இவர் தான். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு
வழக்கமாக ஒரு கிரைம் த்ரில்லரோ இல்லை ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படங்கள் எப்படி இருக்குமோ அந்த பேட்டர்னில் இந்த கதையை எடுத்துகிட்டு போகாமல் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி கதைகளுடைய அதை நாவலில் படித்தோம்னா எப்படி ஒரு சுவாரஸ்யம் நமக்கு இருக்கும். நாவலில் ஒரு பக்கமாக புரட்டும் போது அதில் புதுசாக ஒரு கதாபாத்திரங்கள், அவங்களுக்கு பின்னாடி ஒரு மர்ம பின்னணி அப்படிங்கிற விஷயங்கள் வரும்போது அடுத்த பக்கம் என்ன இருக்கோ அடுத்த பக்கம் என்ன இருக்கோங்கிற என்ன ஒரு ஆர்வம் நமக்கு வருமோ அந்த ஒரு ஆர்வம் தான் இந்த படம் பார்த்தா நமக்கு வரும். அதனால பட்டையை பறிச்சுட்டு பஞ்சா கிளப்புற ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் போல இது அப்படிங்கிற எண்ணத்தில் பார்க்காதீங்க. நாவல்கள் படிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அந்த மாதிரி தான் இந்த கதை நகலும். அந்த மாதிரி படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். அந்த விஷயத்தில் டைரக்டர் ஜெயிச்சிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரான காட்சி அமைப்புகள் எல்லாமே. ரெண்டாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, படத்தில் நடிச்ச இந்த எல்லாரும் அவ்வளவு சூப்பராக இன்டென்ஸாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக ஹீரோயின் டென்சல் வாஷிங்டன் தான் அந்த படத்துடைய ஹீரோவாக பண்ணியிருப்பார். ஆம்பர் டேவிட்ஸ் தான் அந்த படத்துடைய ஹீரோயினாக பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேரும் ஸ்டன்னிங்கான ஒரு பர்ஃபார்மன்ஸு. இந்த படத்தில் பல கதாபாத்திரங்களே முக்கியமான கதாபாத்திரங்களாக சித்தரிக்கப்பட்டிருந்தாலும் இவங்க ரெண்டு பேருடைய அந்த கேஷுவலான ஆக்டிங் தான் இந்த படத்தை கேரி பண்ணிட்டு போச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ரெண்டு பேர்த்துக்கிட்ட இருந்துமே. மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய கேமராமேனான நியூட்டன் தாமஸ் சீகலுடைய சினிமோட்டோகிராஃபி அவ்வளவு சூப்பராக பண்ணியிருந்தார். குறிப்பாக அவருடைய கேமரா ஒர்க்கில் இந்த படத்தில் அவர் அப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் ஆகா ஓஹோ அப்படின்னு சொல்லலைன்னாலும் இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயத்தை அவர் ஹேண்டில் பண்ணியிருந்தார். அதாவது ஒரு நார்மலான மனுஷன் நம்ம பார்க்கும்போது நமக்கு பக்கத்தில் இருக்க நபர் எப்படி தெரிவார் அப்படிங்கிறத கரெக்டாக தனியாக காமிச்சிருந்தார். அதே மாதிரி ஒரு சூப்பர் நேச்சுரல் திங் ஒன்று இந்த படத்தில் காமிக்கப்படும். அதனுடைய பார்வையில் மற்றவங்க எப்படி தெரியுறாங்க அப்படிங்கிறத அவர் காட்சிப்படுத்தியிருந்ததுக்கு வேற ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணியிருப்பார். அது அவ்வளவு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இவருடைய சினிமோட்டோகிராஃபியோட சேர்த்து போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு போகும்போது இந்த படத்துக்கு கலர் கிரேடிங்கில் ஒரு க்ரீனிஷ் ஷேடு ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது இன்னமும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகிருந்தது. இந்த படத்தில் அந்த வேலையை அவங்க பண்ணியிருக்கல அப்படின்னா சில ஷாட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நமக்கு சந்தேகம் வந்திருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 10 பேர் இருக்க ஒரு கூட்டம், அதில் ஹீரோ நிற்கிறார். யாரோ ஏதோ அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுற மாதிரி அவருக்கு தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். டக்குன்னு அந்த கூட்டத்தில் திரும்பி பார்த்தா அந்த கூட்டத்தில் இருக்க வேற 2 நபர்களும் ஹீரோவை பார்ப்பாங்க. அந்த ஷாட்டும் காமிக்கப்படும். அது ஹீரோ பார்க்கும்போது எப்படி ஃப்ரேம் இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அதே கிளாரிட்டியில் அதே கலரிங்கில் அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் அந்த கூட்டத்தில் கண்ணுக்கே தெரியாத ஏதோ ஒரு மர்ம விஷயம், ஒரு அமானுஷ்ய விஷயம் இருக்குது, அது ஹீரோவை பார்க்குது அப்படின்னா அந்த சீன்ஸ் மட்டும் நான் சொன்ன மாதிரி வேற லென்ஸில் அந்த க்ரீனிஷ் ஷேடில் காமிப்பாங்க. அது அவ்வளவு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுதான் இது சூப்பர் நேச்சுரல் திங் தான் பார்க்குது, இது மனுஷன் பார்க்குற ஷாட்டு கிடையாது அப்படிங்கிறத நமக்கு கிளியராக டிபிக் பண்ணது. அவ்வளவு சூப்பராக இருந்தது இவருடைய சினிமோட்டோகிராஃபியும் கலர் கிரேடிங் ஒர்க்கும். நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லாரன்ஸ் உடைய எடிட்டிங். இந்த படத்தில் அவர் எடிட்டிங் அவ்வளவு சூப்பராக கட்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தார். குறிப்பாக சில ஜேக்கெட்ஸ் அவ்வளவு அற்புதமாக வச்சிருப்பார் அவர் இந்த படத்தில். அடல்ட் கான்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஆக்சுவலி எந்த அடல்ட் கான்டென்ட்டும் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் மைல்டாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்கெல்லாம் ஸ்லோ பர்னிங் மிஸ்ட்ரி ட்ராமாஸ் பிடிக்கும், யாருக்கெல்லாம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படம் பிடிக்கும், இதெல்லாம் தாண்டி யாருக்கு ஒரு நாவல் நான் சொன்ன மாதிரி சுவாரஸ்யமாக மெதுவாக நகலக்கூடிய பட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மிஸ்ட்ரி மர்டர் த்ரில்லர் நாவல்ஸ்லாம் பிடிக்கும், அவங்க எல்லாத்துக்கும் இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மிகிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.